நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப திருவிழா வாழ்த்துக்களை கூறுவதில் யாழ் மாகாண திருக்குடும்ப சகோதரிகள் மகிழ்வடைகின்றோம். குடும்பமாக குதூகலித்து நிற்கின்ற இன்றைய நாளில் திருக்குடும்ப விழாவின் நன்னாளில் குடும்பங்களின் மாண்பை கேட்பதற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். திருக்குடும்பம் ஒரு கூட்டொருங்கி இயக்கம். திருக்குடும்பம் ஒரு கூட்டொருங்கி இயக்கம். குடும்பம் ஒரு குட்டி திரு அவை. குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். குடும்பம் ஒரு கோயில். குடும்பம் மகிழ்ச்சியின் ஆரம்பம். குடும்பம் ஒரு சிறிய உலகம். குடும்பம் வெற்றியின் அடித்தளம். குடும்பம் தெய்வத்தின் வாழ்விடம். குடும்பம் ஒற்றுமையின் இருப்பிடம். குடும்பம் எம்மை காக்கும் கோட்டை. குடும்பம் பாதுகாப்பின் அரண். குடும்பம் செபத்தின் விளை நிலம். நல்லதோர் குடும்பம் திருக்குடும்பம். நல்லதோர் குடும்பம் திருக்குடும்பம். அது நானிலம் போற்றிடும் திருக்குடும்பம். நல்லதோர் குடும்பம் திருக்குடும்பம். நாடு கலிலேயாவின் சிற்றூராம் நசரேத்தில் நாளும் இறை சித்தத்தை நயமாகவே வாழ்ந்த நாடு கலிலேயாவின் சிற்றூராம் நசரேத்தில் நாளும் இறை சித்தத்தை நயமாகவே வாழ்ந்த தூய்மை சிற்றிருக்குடும்பம் மறைந்த சிறு குடும்பம். தூய்மை சிற்றிருக்குடும்பம் மறைந்த சிறு குடும்பம். தூயாதன் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்திடுவோம். நல்லதோர் குடும்பம் திருக்குடும்பம். நல்லதோர் குடும்பம் திருக்குடும்பம். காரி கரி சரி ரீ ரீ கரி சனி சா. நிசானி பனி பகப்ப கரி. நல்லதோர் குடும்பமா? அது என்ன? அதுதான் ஜேசு, மரியாள், யோசேப்பு வாழ்ந்த திருக்குடும்பம். திருக்குடும்பமா? அது எப்படி வந்தது? எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த மரியாளுக்கும் தச்சு வேலை செய்த யோசேப்புக்கும் தூய ஆவியின் ஆளுகையால் இறைவன் இறைமகனாக பிறந்தார். ஆ, அப்படியா? ஆம், நசரேத்தில் வாழ்ந்த சாதாரண குடும்பம் திருக்குடும்பமாகியது. இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? கருணையும் புனிதமும் நிறைந்த வாழ்வு. ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு அசைவிலும் தெய்வீக சித்தத்திற்கு இசைந்த வாழ்வு. நேர்மையும் தன்னலமற்ற தன்மையும் தழைத்தோங்கிய வாழ்வு. சவால்களை சிக்கல்களை தெய்வ நம்பிக்கையால் வென்ற வாழ்வு. ஒற்றுமையும் அர்ப்பணிப்பும் நிறைந்த குடும்ப வாழ்வு. இது ஒரு புனித குடும்பம். ஜேசு, மரியாள், ஜோசேப்பு வாழ்ந்த மாண்பின் குடும்பம். இறை திட்டத்திற்கு பங்களிப்பு, ஒன்றிப்பு, பணி இவற்றை வாழ்ந்த கூட்டொருங்கியக்க குடும்பம். குடும்பம் என்ற சொல்லை கேட்கும் போதே மனம் மகிழ்ச்சியடைகின்றது.
மனம் குதூகலிக்கின்றது. எனக்கோ மனம் பாரமாகவும் கசப்பாகவும் இருக்கின்றது. குடும்பம் உறவின் சேர்க்கை. இல்லை, அது பிரிவின் பிரதிபலிப்பு. குடும்பம் மகிழ்ச்சியை கொடுக்கும் இடம். இல்லை இல்லை, குடும்பம் மனங்களை சிதைக்கும், மனங்களை குழப்பும் இடம். சந்தோஷம் நிறைந்தது குடும்பம். சிக்கல்கள் சீரழிவுகள் நிறைந்தது குடும்பம். அன்பின் இருப்பிடம் குடும்பம். இல்லை, பகையின் பகட்டின் பாரபட்சத்தின் உச்சமே குடும்பம். பரிவு நிறைந்தது குடும்பம். இல்லை இல்லை, பிரிந்து பிளவுண்டு வாழ்வதே குடும்பம். உறவுகளால் இணைந்தது குடும்பம். இல்லை இல்லை இல்லை, போதை உலக மாயை தொலை தொடர்பால் தொலைந்தது குடும்பம். ஆமாம், குடும்ப வாழ்வு இன்று நிலை குலைந்து பரிதாபமாக சீர்கட்டுள்ளது. தூய திருக்குடும்பத்தின் மாதிரிகையே இதனை சீர்படுத்த முடியும், வலுப்படுத்த முடியும், வழிகாட்ட முடியும். அன்புடன் பண்பும் பணிவுடன் அமைதியும் அமைச்சலும் தாழ்மையும் அளவற்ற பொறுமையும். அன்புடன் பண்பும் பணிவுடன் அமைதியும் அமைச்சலும் தாழ்மையும் அளவற்ற பொறுமையும். வார்த்தையில் அடங்கா வலிமை ஞானமும். வார்த்தையில் அடங்கா வலிமை ஞானமும். பழம்பெறவே வாழ்ந்த அருள் நிறை குடும்பமாம் நல்லதோர் குடும்பம் திருக்குடும்பம். நல்லதோர் குடும்பம் திருக்குடும்பம். நாதன் இயேசுவின் நல்ல மாதிரி பின்பற்றுவோம். ஞானமுடன் அருளில் நிதமும் வளர்ந்திடுவோம். நாதன் இயேசுவின் நல்ல மாதிரி பின்பற்றுவோம். ஞானமுடன் அருளில் நிதமும் வளர்ந்திடுவோம். இயேசு மரி சூசையின் புண்ணிய பூக்களை. இயேசு மரி சூசையின் புண்ணிய பூக்களை சேரம் வாழ்வில் மாலையாய் அணிந்திடுவோம். நல்லதோர் குடும்பம் திருக்குடும்பம். அது நானிலம் போற்றிடும் திருக்குடும்பம். நல்லதோர் குடும்பம் திருக்குடும்பம். எனக்கு ஒரு அக்கா இருக்கிறா. அவ திருக்குடும்ப சபை அருள் சகோதரி. திருக்குடும்ப சபை அருட்சகோதரியா? அந்த சபையை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம். திருக்குடும்ப சபை முதல் ஆரம்பிக்கப்பட்டது 1820 பிரான்சில் உள்ள போர்டோ நகரில். திருக்குடும்பத்தின் நிறுவனர் வணக்கத்துக்குரிய பியர் பியன்வெனு நோய். திருக்குடும்ப சபை இலங்கைக்கு வருகை தந்தது 1862 கார்த்திகை 2. அப்படியா? கேட்கும் போது ஆசையாக இருக்கின்றது. இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க கேட்போம். திருக்குடும்ப சபையின் பணிகளாக கல்விப்பணி, பங்குப்பணி, சமூகப்பணி, ஆன்மீகப் பணி. அது மட்டுமா, பல வழிகளில் வாழ்வின் விளிம்பில் தள்ளப்பட்ட பெண்களுக்கு வாழ்வளித்தல், உடலாலும் உள்ளத்தாலும் நொந்து போன நோயாளர்களை தரிசித்தல், வீடு வீடாக தேடிச் சென்று மக்களை தரிசித்தல், விடுதி சாலையில் மாணவர்களை பராமரித்தல், வாழ்வை தொலைத்து போதைக்கு அடிமையாகி உலக மாயைக்குள் மடிகின்ற இளையோருடன் பயணித்தல், உடைந்த உள்ளத்தோடு உறவை இழந்து துடிக்கின்ற மக்களுக்கு உள ஆற்றுப்படுத்தல், மாற்றுத் திறனாளிகளுக்கு நம்பிக்கையுடன் வாழ
மறுவாழ்வளித்தல். தேவை எங்கோ சேவை அங்கே. தேவை எங்கோ சேவை அங்கே. ஆ, இவ்வளவு பணிகளா? இறைவனுக்கே மகிமை. இதுவே அவர்கள் ஆன்மீகம். அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதே அவர்கள் அருங்கொடை. இவ்வளவு பணிகளையும் திருக்குடும்ப அருட்சகோதரிகள் செய்கிறாங்களா? ஆம், திருக்குடும்ப அருட்சகோதரிகள் மட்டுமல்ல, திரு அவையின் அனைத்து மக்களும் ஒரே குடும்பமாக இருக்க வேண்டுமென்ற இறைவனின் திட்டத்தை போர்டோவின் திருக்குடும்ப சபை நிறுவனரின் கனவை நனவாக்க அனைவரும் எம்மோடு ஒன்றிணைந்து இப்பணியை செய்ய உரிமையுண்டு. அது எப்படி சாத்தியமாகும்? திருக்குடும்ப அருட்சகோதரிகளாக, தியான ஜோக சகோதரிகளாக, திருக்குடும்ப துணை குருக்களாக, திருமட சார்பற்ற சகோதரிகளாக, திருக்குடும்ப பொதுநிலை அங்கத்தவர்களாக, திருக்குடும்ப இளையோர், திருக்குடும்ப சிறுவர்களாக இணைந்து பணியாற்றுகின்றனர். எனது குழம்பிய மனமும் உள்ளமும் தெளிவாகிவிட்டது. எனது தேடலுக்கு விடை கிடைத்து விட்டது. எனது குடும்பமும் திருக்குடும்பமாகலாம். எனது குடும்பமும் புனிதமாகலாம். ஜேசு வாழ்ந்த குடும்பத்தில் நிகழ்ந்தது என்ன? இறை வார்த்தை வழி கேட்போமா? தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2, இறை வசனங்கள் 42 முதல் 52 முடிய. ஜேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட ஜெருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் ஜேசு ஜெருசலேமில் தங்கிவிட்டார். இது அவர்களுடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின் உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோயிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். ஜேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இதே வாழ்வு தருகின்ற ஜேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் இப்போது வாசிக்க கேட்ட வார்த்தையின் ஒளியில் நமது குடும்பங்களை பற்றி சிந்திப்போம், தியானிப்போம். திருக்குடும்பம் என்றாலே பரிசுத்தமான குடும்பம், பிரச்சனை ஒன்றுமில்லாது எப்போதும் மகிழ்ச்சியாயிருக்கின்ற ஒரு குடும்பம் என்பதே ஒரு பொதுவான கணிப்பு. இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்நிகழ்விலே திருக்குடும்பத்தில் ஒரு பாரிய பிரச்சனை எழுகின்றது. திருக்குடும்பம் தேவாலயத்திற்கு சென்று பக்தியாக வழிபாட்டில் ஈடுபட்டு மகிழ்ச்சியோடு திரளான பக்தர்களோடு வீடு திரும்பும் போது மகனை காணவில்லை
என்ற அதிர்ச்சியான உண்மைக்கு முகங்கொடுக்க வேண்டியிருக்கின்றது. பெற்றோரிடையே வாய் தர்க்கம் ஏற்பட சாதகமான நிலை. ஆயினும் சூசையும் மரியாளும் ஒருவருடைய சுமையை அமைதியில் தாங்கியவர்களாய், ஒருவருடைய உளவேதனைக்கு இதயத்தால் செவிமடுத்தவர்களாய் தேடலை தொடர்கின்றனர். சன நெருக்கடியின் மத்தியில் எதிர்ப்புறம் திரும்பி செல்வது சவாலானது. திருப்பயணம் வந்து திரும்புபவர்களுக்கு யோசேப்பும் மரியாளும் தொல்லை கொடுப்பவர்களாக இருந்திருப்பர். சொற்ப நேரம் அல்ல, ஒரு நாள் முழுவதும் உடற்களைப்பு, உள ஏக்கம், அங்கலாய்ப்பு இவற்றின் மத்தியில் கனத்த இதயத்துடன் பயணம். தேவாலயத்தை அடைந்தாலும் தேடல் தொடர்கின்றது. ஏனையோரின் உதவியுடன் மகனை காண்கின்றனர். தாய்க்குரிய உரிமையோடு ஏன் இப்படி செய்தாய் என்ற வினாவிற்கு தெய்வ குழந்தை என்று கௌரவமாய் வளர்த்த மகன் 12 வயதுக்குரிய பாணியில் எதிர்வினா தொடுக்கின்றான். தாய்க்கு ஏக்கம், தந்தைக்கு தயக்கம், எங்கும் மௌனம். எனினும் பெற்றோருக்குரிய கடமையில் தவறவில்லை. மகனை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வருகின்றனர். மகனோ இன்னும் 18 வருடங்கள் பெற்றோருக்கு பணிந்து வாழ்ந்ததினால் பருவத்தில் மட்டுமல்ல ஞானத்திலும் வளர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உரியவராய் வாழ்ந்தார். குடும்பத்தின் பிரச்சனைகளுக்கு சுமூகமாக முகம் கொடுக்க இயேசு, மரியாள், யோசேப்பு நம் எல்லோருக்கும் மாதிரிகையாக இருக்கின்றனர். திருக்குடும்ப சபை நிறுவனர் பியர் பியன்வெனு நோவாய் அவர்கள் நமக்கு கற்றுத் தருவது: இயேசு, மரியாள், யோசேப்பு என்னுடைய இடத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள், என்ன சொல்லியிருப்பார்கள், எப்படி செயற்பட்டிருப்பார்கள் என்று தங்களையே அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டும். செபம். எல்லாம் வல்ல பரலோக பிதாவே, குடும்பங்களுக்கெல்லாம் சிறந்த முன்னுதாரணமான திரு குடும்பமே, இன்றைய சிறப்பு நாளிலே எல்லா குடும்பங்களையும் உம் பாதம் கொணர்கின்றோம். குடும்பத்தில் உள்ள தாய், தந்தை, பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்தில் அன்பு, புரிதல், விட்டு கொடுப்பு, நல்லிணக்கம், ஒற்றுமை ஆகியவை வாழப்பட அருள் தாரும். அன்னி மரியே, ஆண்டவரின் தாயே, போதை கடிமையாகிய குடும்பங்கள் விடுபடவும், இயற்கையின் சீற்றத்திலிருந்து பாதுகாக்கப்படவும் எமக்காக பரிந்து பேசுங்கள். இயேசு, மரியாள், யோசேப்பு எப்போதும் உடனிருந்து வழிநடத்த வேண்டுகின்றோம். ஆமேன். நாம் எழுந்திடுவோம், புது யுகம் ஒன்று கடத்திடுவோம், புது யுகம் ஒன்று கடத்திடுவோம்.
உலகின் தேவைகளுடன் மனங்களை மாற்றிடுவோம். மாற்றமே அருளும் உடையன நாங்கள் அவனில் உயர்ந்திடுவோம். பிரபஞ்ச உறவினில் இணைந்திருப்போம். மனிதனின் மாண்புகள் வளரச் செய்வோம். பிரபஞ்ச உறவினில் இணைந்திருப்போம். மனிதனின் மாண்புகள் வளரச் செய்வோம். எழுந்திடுவோம், நாம் எழுந்திடுவோம். புது யுகம் ஒன்று படைத்திடவே இரு குடும்பத்தின் வழி தொடர்வோம். இரு குடும்பத்தின் வழி தொடர்வோம். எழுந்திடுவோம், நாம் எழுந்திடுவோம். புது யுகம் ஒன்று படைத்திடுவோம். புது யுகம் ஒன்று படைத்திடுவோம். இணைந்திடுவோம், நாம் இணைந்திடுவோம். இரு குடும்பத்தின் வழி தொடர்வோம். இரு குடும்பத்தின் வழி தொடர்வோம். எழுந்திடுவோம், நாம் இணைந்திடுவோம். புது யுகம் ஒன்று படைத்திடவே இரு குடும்பத்தின் வழி தொடர்வோம். இரு குடும்பத்தின் வழி தொடர்வோம். மாபெரும் இயேசுவின் அனுபவம் பெறுவோம். மறைவழியில் நாம் நடப்போம். வாரினில் மனிதம் முழுமையை அடைய பணிகளை நாம் புரிவோம். மாபெரும் இயேசுவின் அனுபவம் பெறுவோம். மறைவழியில் நாம் நடப்போம். வாரினில் மனிதம் முழுமையை அடைய பணிகளை நாம் புரிவோம். மறைதனை உலகெங்கும் சாற்றிடுவோம். இறைவனின் சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். மறைதனை உலகெங்கும் சாற்றிடுவோம். இறைவனின் சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். எழுந்திடுவோம், நாம் இணைந்திடுவோம். புது யுகம் ஒன்று படைத்திடவே இரு குடும்பத்தின் வழி தொடர்வோம். இரு குடும்பத்தின் வழி தொடர்வோம். எழுந்திடுவோம், நாம் எழுந்திடுவோம். புது யுகம் ஒன்று படைத்திடுவோம். புது யுகம் ஒன்று படைத்திடுவோம். இணைந்திடுவோம், நாம் இணைந்திடுவோம். இரு குடும்பத்தின் வழி தொடர்வோம். இரு குடும்பத்தின் வழி தொடர்வோம். எழுந்திடுவோம், நாம் இணைந்திடுவோம். புது யுகம் ஒன்று படைத்திடவே இரு குடும்பத்தின் வழி தொடர்வோம். இரு குடும்பத்தின் வழி தொடர்வோம். உங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாள் ஆகட்டும். நன்றி. வணக்கம். ஒவ்வொரு இறைவனின் சொந்தமதே திரு குடும்பத்தில் கொண்டுணர்வோம். வெகுவிதர் வியந்தேன் காட்டிய வழியில்
மரியாளே